வருகின்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சிட்டிங் மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் தொகுதி தேர்வுல தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சிட்டிங் அமைச்சரான திரு வழக்கறிஞர் ராஜேந்திரன், சேலம் வடக்கு எம்எல்ஏ, சேலம் மத்திய மாவட்டத்துடைய திமுக செயலாளர், பக்கத்துல இருக்கின்ற மேற்கு தொகுதி இல்ல ஓமலூர் தொகுதிக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வடக்கு தொகுதியில கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல எம்எல்ஏவா இருக்காரு. ஸோ மக்கள்கிட்ட சில அதிருப்திகள் இருக்கலாம். அப்புறம் ஆசிரியர்கள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் பரவலா இருக்கின்ற ஒரு தொகுதியாகவும் இருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்கு ஆளும் கட்சி மீது. அதனால பக்கத்து தொகுதி போலாமான்னு யோசிக்கிறாரு. மேலும் ஓமலூர் அவருடைய சொந்தங்கள் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதிங்கிறனாலும் டார்கெட் பண்றாரு. ஆனாலும் சேலம் மேற்காகட்டும் ஓமலூர் ஆகட்டும், இங்க இரண்டிலுமே பாமக வலுவா இருக்காங்க. அவங்க அங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா சேலம் வடக்கே ஓகேங்கிறது தான் அவருடைய மனநிலையா இருக்கும். இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம், அவரு விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்டு திரு லக்ஷ்மணன் கிட்ட 2021 சுமார் 14,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. ஏன்னா அங்க மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் பாஜக கூட்டணியால இவருக்கு பதிவாகல. அதனால பக்கத்துல மயிலம் தொகுதியை குறி வைக்கிறாரு. அங்க பாமக தான் சிட்டிங் எம்எல்ஏ, வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கின்ற ஒரு தொகுதி. அதிமுகவுக்கு நல்ல ஓட் பேங்க் இருக்கு. ஸோ அங்க போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு என்று தகவல்கள்.